இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். துன் மகாதீர் அறிவித்துள்ள பயுங் மலாயு திட்டம் அன்வாரை வீழ்த்துவதற்கு தொடங்கப்பட்ட திட்டமா? முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமது அறிவித்துள்ள மலாய்க்கார இனத்தை காப்பாற்றும் பயுங் மலாயு திட்டம் பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிமை வீழ்த்துவதற்கு மேற்கொள்ளப்படும் மறைமுக நடவடிக்கையா என்று முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஜைட் இப்ராஹிம் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நாட்டிலுள்ள மலாய்க்கார இனத்தை காப்பாற்றவும் அவர்களை மீட்டெடுக்கவும் இந்த பயுங் மலாயு திட்டம் பெரும் துணை புரியும் என்று துன் மகாதீர் அறிவித்த போதிலும் அதன் வியூகம் மற்றும் அதன் செயல்பாடு பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக உள்ளன என்று ஜைட் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலாய்க்காரர்களை ஒன்றுபடுத்துவதற்கும் அவர்களின் நலன்களை மீட்டெடுப்பதற்கும் இதற்கு முன்பு தொடங்கப்பட்ட பல திட்டங்கள் தோல்வி கண்டிருப்பதை ஜைட் இப்ராஹிம் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக மலாய்க்காரர்களின் நலனை மீட்டெடுப்பதாக கூறிக்கொண்டாலும் இந்த திட்டங்களில் சம்பந்தப்பட்டிருந்த அம்னோவும் பாஸ் கட்சியும் தங்களின் சொந்த அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொள்வதில்தான் நோக்கமாக இருந்தன. ஆனால் துன் மகாதீர் அறிவித்துள்ள இந்த பயுங் மலாயு திட்டம் பிரதமர் அன்வாரை வீழ்த்துவதற்கு முன்னெடுக்கப்பட்டுள்ள திட்டம் போல் உள்ளது என்று அந்த முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் அச்சம் தெரிவித்துள்ளார். அன்வாரை வீழ்த்துவதற்கு பயுங் மலாயு போதாது, இன்னும் சிறந்த ஆலோசனையுடன் வாருங்கள் என்று ஜைட் இப்ராஹிம் துன் மகாதீருக்கு அறிவுறுத்தினார். கடந்த ஆண்டு திரங்கானு மலேசிய பல்கலைக்கழகத்தில் சக மாணவனை தாக்கி கடும் காயங்களை விளைவித்ததாக அந்த பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் கோல திரங்கானு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டனர். 21க்கும் 23க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 8 பல்கலைக்கழக மாணவர்களும் மேஜிஸ்ட்ரேட் இஃபா நபிஹா இஷக் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி அதிகாலை 1:30 மணியளவில் பல்கலைக்கழகத்தின் மாணவர் தங்கும் விடுதியில் நிகழ்ந்த இந்த தாக்குதல் சம்பவத்தில் 21 வயது மாணவன் கடும் காயங்களுக்கு ஆளானான். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 7 ஆண்டு சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் 8 மாணவர்களும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கிய பேராளர்கள் குழு ஒன்று அண்மையில் மலேசியாவிற்கு மேற்கொண்ட வருகையை தடுப்பதற்கு பாகிஸ்தான் மேற்கொண்ட முயற்சியை மலேசிய அரசாங்கம் நிராகரித்துள்ளது. இந்தியாவின் NDTV வெளியிட்டுள்ள செய்தியில் இது தெரிவிக்கப்பட்டது. இஸ்லாமியர்களின் ஒற்றுமையை புலப்படுத்தும் நோக்கில் இந்திய பேராளர்கள் குழுவின் வருகையை மலேசியா தடுக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் தூதரகத்தின் வாயிலாக இந்த நெருக்குதல் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் பாகிஸ்தான் முயற்சி வெற்றி அளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ சஞ்சய் குமார் ஜா தலைமையில் 9 பேர் கொண்ட அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கிய குழுவினர் கடந்த வாரம் கோலாலம்பூருக்கு வருகை புரிந்தனர். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் சுற்றுலா தலத்தில் நடந்த கொடூர பயங்கரவாத தாக்குதல்களை தொடர்ந்து இந்தியாவில் ஏற்பட்டுள்ள அண்மைய நிலவரங்கள் குறித்து விளக்குவதும் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவின் பொதுவான போராட்டத்தில் மலேசியாவின் ஆதரவை பெறுவதும் பாகிஸ்தானிலிருந்து வெளிப்படும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தின் குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்துவதும் இந்த குழுவினரின் மலேசிய வருகைக்கான நோக்கமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தொழிற்சாலை பேருந்து கவிழ்ந்ததில் 33 அந்நிய நாட்டவர்கள் காயமுற்றனர். இந்த சம்பவம் இன்று காலை 6:50 மணியளவில் பண்டர்பரு பாங்கி செக்ஷன் 13 ஜாலன் P/6 என்ற இடத்தில் நிகழ்ந்தது. இந்த விபத்து தொடர்பாக காலை 6:59 மணிக்கு தீயணைப்பு மீட்பு படையினர் அவசர அழைப்பை பெற்றதாக அதன் ஸ்லாங்கூர் மாநில உதவி இயக்குனர் அஹமத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். பாங்கி மற்றும் காஜாங் ஆகிய தீயணைப்பு நிலையங்களிலிருந்து விரைந்த 13 வீரர்கள் கவிழ்ந்து கிடந்த பேருந்தின் இடிபாடுகளுக்கு மத்தியில் சிக்கியவர்களை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். காயமுற்றவர்களில் எண்மர், காஜாங் மற்றும் சிறுடாங் ஆகிய மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளையில் எஞ்சியவர்கள் சம்பவ இடத்திலேயே சுகாதார அமைச்சின் ஆம்புலன்ஸ் பணியாளர்களால் அவசர சிகிச்சை பெற்றனர் என்று அஹமத் முக்லிஸ் குறிப்பிட்டார்.
இந்த விபத்தில் 11 பேர் எவ்வித காயத்திற்கும் ஆளாகவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்தார். மலேசிய இருதய சிகிச்சை கழகமான IJN கொண்டுள்ள சேவை தரத்தை மேன்மை தங்கிய புருனை சுல்தான் ஹசனால் போல்கியா வெகுவாக பாராட்டியுள்ளார். அண்மையில் IJNஇல் மருத்துவ சிகிச்சையை பெற்றுக்கொண்ட புருனை சுல்தான் மிகச்சிறந்த நிபுணத்துவ மருத்துவர்களை IJN கொண்டுள்ளது என்று பெருமிதம் தெரிவித்துள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். கோலாலம்பூரில் நடைபெற்ற ஆசியான் மாநாட்டில் கலந்து கொண்ட புருனை சுல்தான் உடல் அசதி காரணமாக IJNஇல் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உடல் நலம் தேடி தாயகம் புறப்படுவதற்கு முன்னதாக IJNஇன் சேவை தரம் குறித்து தம்முடன் பகிர்ந்து கொண்டதாக டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். வெளிநாட்டிலுள்ள தங்களுக்கு சொந்தமான 75.8 கோடி ரிங்கிட் பெறுமானமுள்ள சொத்துக்களை முடக்கியிருக்கும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRMஇன் நடவடிக்கையானது பழிவாங்கும் செயலாகும் என்று முன்னாள் நிதியமைச்சர் காலஞ்சென்ற டைம் ஜைனோடினின் துணைவியார் நைமா காலிட் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டிலுள்ள தங்களின் அனைத்து சொத்துக்களும் சட்டப்பூர்வமான முறையில் வாங்கப்பட்டவையாகும். அந்த சொத்துக்கள் தங்களிடமிருந்து பறிபோவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. தக்க நடவடிக்கை எடுப்போம் என்று நைமா காலிட் சூளுரைத்துள்ளார். அரசியல் தூண்டுதலின் பேரிலும் பழிக்கு பழி வாங்கும் நோக்கத்துடனும் சட்டத்திற்கு புறம்பான முறையில் சொத்து முடக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் வர்ணித்துள்ளார். SPRM தன்மூப்பான முறையில் தங்களின் சொத்துக்களை முடக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 3 தினங்களுக்கு முன்பு ஜார்ஜ்டவுன் ஜாலான் கிளாவே சாலையில் பெண் வாகனமோட்டியை கைத்துப்பாக்கி கட்டையினால் அடித்து கடும் காயம் விளைவித்ததாக நம்பப்படும் டத்தோஸ்ரீ அந்தஸ்தை கொண்ட பிரமுகர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். காயமுற்ற பெண் வாகனமோட்டி அளித்த புகாரை தொடர்ந்து 41 வயதுடைய அந்த டத்தோஸ்ரீ நேற்று காலை 9:30 மணியளவில் பினாங்கு திமோர் லவுட் மாவட்ட போலீஸ் நிலையத்தில் சரணடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 28 வயதுடைய பெண் அளித்துள்ள புகாரின் அடிப்படையில் இவ்விவகாரம் விசாரணை செய்யப்பட்டு வரும் வேளையில் அந்த டத்தோஸ்ரீ கைத்துப்பாக்கி, தோட்டாக்கள் மற்றும் துப்பாக்கி வைத்திருப்பதற்கான லைசன்ஸ் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்திருப்பதாக திமோர் லவுட் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அபுல் ரோசா முகமது தெரிவித்தார். தத்தம் வாகனங்களை செலுத்தும் போது ஏற்பட்ட தகராற்றில் இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக நம்பப்படுகிறது என்று அவர் மேலும் கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.